என்றாகன்னு பார்த்தேன். அது வேற என்ன மக்களே, வாங்கின்னு வந்த கோழி இன்றைக்கி தான் கூவுச்சு. அந்த சந்தோஷம்தான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் வேலைக்கு ரெடி ஆகிட்டேன். அவ்வளோதான், கிளம்பிட்டேன். போயிட்டு போகிற வழியில் அப்படியே மார்க்கெட்டில் பார்த்தா எல்லாம் விவசாயிங்கெல்லாம் நேரத்துக்கே லோடு இறக்கி எல்லாம் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நானும் சீக்கிரமாகவே வந்துட்டேன். டீ குடிக்கலான்னு பார்த்தேன், அதையும் மறந்துட்டேன். சரி, ஆஃபீஸ் போயிட்டு லோடு எடுத்துகிட்டு போகிற வழியில் குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டுன்னு வந்தேன். கிட்ட போயிட்டு பார்த்து தான் நிறையா பார்சல் இருந்தது. இன்றைக்கி எப்படி பிரித்து கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல இருந்தேன். சரி, ரெஸ்ட் எடுக்கலாம் கொஞ்சம் நேரம்ட்டு உள்ளே போயிட்டு உக்காந்துட்டேன். அவங்களும் பிரிக்கிற வரையும் இருப்பா அப்படின்னாங்க. பேக்கு பெரிய பேக்கு மக்களே இதுதான் அந்த பேக்கு. சரி, அதுக்கப்புறம் எல்லாம் பிரிச்சுட்டு ஒரு வழியாக பார்சல் கொடுத்துட்டாங்க. ஒரு 20 பார்சல் கொடுத்தாங்க. சரி, நானும் சந்தோஷமாக போனேன். சரி, இன்றைக்கி எல்லாம் டெலிவரி ஆகிடுன்னு பார்த்தேன். போன ஃபஸ்ட் ஆர்டரே டபுக்குன்னு கேன்சல். போங்க போங்க, ரொம்ப தேங்க்ஸ் பவன். சரி, அந்த சோகத்தில் அப்படியே கிளம்பிட்டேன். சரி, அடுத்த ஆர்டர் பார்க்கலான்ட்டு வீட்டில் ஃபோனு. ஏதாவது செய்யணும்னா இன்னைக்கு ராத்திரிக்குள்ளே செஞ்சுக்குங்க. நாளைக்கு காலையில் எதுவும் செய்ய முடியாது. ஏன்பா சிலிண்டர் ஏதோ பேசுதுப்பா, மெசேஜ் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன், இப்போவே அலர்ட் ஆகணுன்னாங்க. சரிம்மா புக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். என் ஃபோனில் வேறு பேலன்ஸ் இல்லை. ஆளை பார்த்தா பயங்கரமான ஆளா இருக்க, தம்மி பிசாக்கேடா. சரி, என்னன்னாலும் பார்த்துக்கலாம், வீட்டுக்கு போகலாம் ஃபஸ்ட்டுன்ட்டு கிளம்பிட்டேன். மக்களே பாய், எல்லாருக்கும் நாளைக்கு பார்க்கலாம்.